நீங்கள் தனியாக இருக்கிறப்போ எப்படி வீடு மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி சமைக்கிறீங்க, ஒர்க் அண்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருப்பாங்க. என் லைஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக சொல்கிறதா இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு பார்ட் 4 ஆஃப் திங்ஸ் டு நோ இன் யோர் 20s. ஒரு நாளையில் ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கோ நீங்கள் சமைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சமைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட் பில்ட் ஆகும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் நான் சமைக்கணும்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போய் கிச்சனில் நின்றுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஷெஃப் மாதிரி சமைக்காமல் ஸ்க்ராட்ச்லேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து பண்ணினீங்க அதை இன்னொருத்தவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். இந்த சமையல் விஷயங்களில் சமையல் பொறுத்த வரைக்கும் இந்த பையன் பொண்ணுங்கன்ற கான்செப்டில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நமக்கான சாப்பாடை நம்ம பேசிக்காக செஞ்சுக்கிற அளவுக்காவது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். செகண்ட் ஒன், நம்ம லைஃப்பில் நம்ம பேரண்ட்ஸோடு இருக்கும் போது அவங்க நம்மளுக்காக என்னென்ன வேலைகள்லாம் எடுத்தாங்க செஞ்சாங்கன்றதை பார்க்கணும். அந்த வேலை எல்லாத்தையும் ஒன்றொன்னா நம்மளே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ட உடனே அவங்க தட்டெடுத்து கொண்டு போய் வைக்கிறதோ, இல்லை உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை, உங்கள் துணியை அவங்க துவைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் இன்னும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இதெல்லாம் நடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம பேரண்ட்ஸ்க்கே நம்மளை பார்த்து பையன் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கான், பொண்ணு கொஞ்சம் பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். எப்போவுமே பேரண்ட்ஸ் நம்மளை பாரமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அவங்கள அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கணும். தேர்ட் ஒன் அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் திங், நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது வீட்டுக்கு போகணுன்னு ஐடியா இருக்குது, இல்லை தனியாக வாழணும்னு ஐடியா இருக்குன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் முன்னத்துலேருந்தே கொஞ்சம் வாங்குறதுக்கு காசு சேவ் பண்ணுங்கள், இல்லை வாங்கி கூட வச்சுருங்க. என் கேஸில் நான் என்னோட கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே 2 வருஷமாக என் வீட்டிலேயே நான் சேர்க்க ஆரம்பித்தேன். குக்கராக இருக்கட்டும், குட்டி பாத்திரமாக இருக்கட்டும், ஏதாவது கப்பன் சாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தா இது என் வீட்டுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுடுவேன். ஸோ எனக்கு இங்கே வரும்போது என் கிச்சன் இஸ் ஆல்மோஸ்ட் செட். நான் கொஞ்சம் அந்த மளிகை சாமான் தான் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ வரும்போது வெறும் கையோட வராமல் நம்ம ஒரு நல்ல செட் பண்ணி கனவை நிறைவேற்றின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தனியாக வாழ்றது கஷ்டமே கிடையாது. நம்மளோட மைண்டையும் நம்மளோட ஹேபிட்டையும் முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். அவ்வளோதான் பீப்பிள். ஓகே, பாய்.